வணக்கம் வியாபார நண்பர்களே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/7/2024 அன்று இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4A வந்து ரூ. 180 போயிருக்கு. 3A 165, AA வந்து 130. போன வாட்டியோட இந்த வாட்டி ஒரு கிலோ மேலேயும் பூண்டோட ரேட்டு 20லேருந்து 25 ரூபா ஏறிருக்கு மன்சூர்லேயே. நாளைக்கு வந்து ஜவஹரா போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். அங்கே கொஞ்சம் வந்து இதோட ஒரு 5 ரூபா கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாளைக்கு போய்ட்டு அங்கே ஒரு வீடியோ போடுறேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரிங்க வந்து இன்னும் வரும் காலங்களில் பூண்டோட ரேட்டு ஹெவியாக ஏறப்போகுது. முடிஞ்சால் உங்கள் கையில் இருக்கிற காசு வச்சு அங்கங்கே ஸ்டாக் எடுத்து குடோனில் வச்சுக்கோங்க. அப்போ பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து 350 400 தொடும். இந்த இன்னும் ஒரு 35 நாளுக்குள்ளேயே அந்த அளவுக்கு வந்து மார்க்கெட் ரொம்ப சூடாக இருக்குது. வரத்தும் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஏற்கனவே இருக்கிற ஸ்டாக்கெல்லாம் தான் வந்துட்டுருக்கு. அதனால் சின்ன வியாபாரிங்க என்ன பண்ணுறீங்க, முன்கூட்டியே வந்து ஓரளவுக்கு பூண்டு எடுத்து சேகரித்து வச்சுக்கோங்க. அப்போ வந்து நல்லா ரேட் ஏறும்போது உங்களுக்கு கிலோவுக்கு 50 100 கூட கிடைக்கும். ஆனால் திடீர்னு போயிட்டு அந்த லாஸ்ட் டைமில் போய் எடுக்காதீங்க. அப்போ வந்து ஹை ரேட்டாக இருக்கும். உங்களால் வந்து அந்த டைமில் சர்வை ஆகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். விலை வந்து ஏறிட்டே இருக்குது நாளுக்கு நாளாக. பெரிய வியாபாரிங்க வந்து எந்த பாதிப்பும் அடைய மாட்டாங்க. ஏன்னா வந்து அவங்க லட்சக்கணக்கில் முதல் போட்டுட்டு எடுக்கிறதுனால அவங்களுக்கு எப்படி கிலோவுக்கு 5 ரூபா வச்சு தான் கொடுப்பாங்க. ஆனால் சின்ன வியாபாரிங்க தான் அந்த ப்ரெஷரை நீங்கள் தான் ஏற்றுக்க போகிறீங்க. ஏன்னா ரோட்டில் விற்கும்போது ஒன்று உடையும், அதையும் உதிரியாக போவோம், அது ஒரு ரேட்டு கொடுப்பீங்க. மறுபடியும் ஆட்டோ செலவு, டீசல் செலவு இதெல்லாம் வந்து இது மாதிரி எக்ஸ்பென்சிவெலாம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உஷாராக முன்கூட்டி எடுத்து வச்சு சம்பாதிக்க பாருங்கள். இது இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். இப்போ வர பூண்டு வந்து கொஞ்சம் ஈரப்பதத்தோடு இருக்குது. அது எப்படின்னா கொஞ்சம் மழையில் விட்டு எடுத்துகிட்டு வராங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல மழையில் விட்ட பூண்டெல்லாம் வந்து காய போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அது மேலே அப்படியே தோல் சுருங்கின மாதிரி இருந்தது. இப்போது நீங்கள் எடுக்கும்போது பார்த்து இருங்க. மண்டியில் வரும்போது கொஞ்சம் தோல் சுருங்கின மாதிரி இருந்தால் அது கொஞ்சம் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது உள்ளே வந்து தண்ணி இறங்கிடுச்சுன்னா அது வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பார்த்திங்கன்னா கலரும் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தோல் கொஞ்சம் சுருங்கிடுச்சுன்னா எடுக்காதீங்க. கொஞ்சம் பார்த்து உஷாராக எடுங்க. சின்ன வியாபாரிங்க வந்து கொஞ்சம் எப்படி சொல்கிறது, உங்கள் அனுபவத்தை கொஞ்சம் பொறுமையாக வந்து யோசிச்சு எடுங்க. இப்போ கொஞ்சம் கடத்தில் கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ஓடி போய் எடுத்து நீங்கள் வந்து அந்த ப்ரெஷரை தலையில் ஏற்றுக்காதீங்க. ஏன்னா வந்து கடத்தில் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்கன்னா நம்ம திருப்பியும் மறுபடியும் அங்கே கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குன்னு எனக்கும் தெரியும். நானும் அந்த லெவலில் தான் வந்தேன். அதனால் சின்ன வியாபாரிங்க பொறுத்த வரைக்கும் பூண்டை வந்து முன்கூட்டியே கொஞ்சம் ஸ்டாக் எடுத்து வச்சுங்க. இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு படியாக ரேட் ஏறிட்டு தான் இருக்கும். அதே மாதிரி உஷாராக வியாபாரம் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறவங்களும் பார்த்து எடுங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ மார்க்கெட்டு வர பூண்டில் நிறைய பேர் வந்து பழுத்ததாகவே வருது. நீங்கள் எடுக்கும்போது எப்படி சொல்கிறது, மனுஷங்களால் அது தரம் பிரித்து இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டு எடுங்க. மிஷினில் தரம் பிரிச்சுன்னா எடுக்காதீங்க. ஏன்னா இப்போ வர காலம் ரொம்ப வந்து மழை காலன்றதுனால உடனே பூஞ்சை பிடிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைக்கிறவங்க வந்து மனுஷன் கையால் க்ளீன் பண்ணதான்னு கேட்டு வாங்குங்க. அதுக்கப்புறம் நமக்கு ஊருக்கு வர்றதுக்கே பார்த்தா 3 நாள் ஆகுது. அங்கே வந்து அது உள்ள என்ன அதுக்குள்ளே ஹீட்டில் என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ இஞ்சி பூண்டு அரைக்குங்க, பார்த்து உஷாராக வாங்குங்க. உங்களுக்கு ரேட்டு கம்மியாகாதுன்னு சொல்லிட்டு மிஷின் மேடு வாங்கிடாதீங்க. அது உங்களுக்கு லாஸை தான் தரும். ஸோ இந்த வாட்டி வந்து உஷாராக எடுக்கணும். மழை காலம், கொஞ்சம் உஷாராக இருங்க. நன்றி, வணக்கம்.